சென்னையின் போக்குவரத்து நெரிசலையும் இடைவிடாத வாகனங்களின் ஹார்ன் சத்தங்களையும் கடந்து தீபக்கின் கார் ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திர ஹோட்டலின் முன்னால் வந்து நின்றது. கண்ணாடியால் இழைக்கப்பட்ட அந்த உயரமான கட்டிடத்தை பார்த்தபோதே கார்த்திகாவின் கண்கள் மிரண்டன. தீபக் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு, "வா கார்த்திகா, நேர வீட்டுக்கு போனால் உனக்கு சமைக்கிற வேலை இருக்கும். ரொம்ப டயர்டாக இருப்ப. இன்னைக்கு ஒரு நாளத்தைக்கு இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம்" என்று அவளை உள்ளே அழைத்து சென்றான். உள்ளே நுழையும் போதே அந்த ஏர் கண்டிஷனர் குளிரும் வாசனை திரவியத்தின் மணமும் அவளுக்கு ஒருவித அந்நிய உணர்வை தந்தது. அவர்கள் ஒரு மேசையில் அமர்ந்ததும் ஒரு ஊழியர் வணக்கம் சொல்லிவிட்டு 2 பெரிய மெனு கார்டுகளை நீட்டினார். தீபக் மிக சாதாரணமாக ஒன்றை திறந்து பார்த்துவிட்டு கார்த்திகாவிடம் மற்றொன்றை தந்து, "உனக்கு என்ன வேணுமோ நீயே ஆர்டர் பண்ணிக்கோ கார்த்திகா. இங்கே ஸ்பெஷலாக மெக்சிகன் அண்ட் இத்தாலியன் ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீ படிச்சிருக்கிறதுனால உனக்கு இந்த டிஷ்ஷஸ் பற்றியெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்" என்று சொல்ல கார்த்திகா மெதுவாக மெனு கார்டை வாங்கினாள். அவள் அந்த கார்டை பிடித்தபோது அவளது கைகள் நடுங்கின. அதில் இருந்த எழுத்துக்கள் எல்லாம் அவளுக்கு வெறும் சித்திரங்களாகவே தெரிந்தன. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்த அந்த நீண்ட பெயர்களில் ஒன்று கூட அவளுக்கு புரியவில்லை. பக்கத்தில் இருந்த விலையுயர்ந்த உணவுகளின் படங்களை பார்த்து குழம்பி போனாள். சார், அது வந்து" என்று அவள் இழுக்க தீபக் அவளை உற்று பார்த்தான். "என்ன கார்த்திகா, தயங்குற? உனக்கு பிடிச்சத நீயே பார்த்து சொல்லு. உனக்கு பாஸ்தா பிடிக்குமா, இல்லைன்னா லசாக்னா வேணுமா" என்று ஆங்கில பெயர்களை அடுக்கினான். கார்த்திகாவுக்கு திக்குமுக்காடியது. எனக்கு நீங்களே ஏதாவது சொல்லுங்க" என்று சொல்லி அந்த மெனு கார்டை மூடி வைத்தாள். அவளது முகம் வெளுத்து போயிருந்தது. அவளது அறியாமை அந்த ஆடம்பர சூழலில் அவளை ஒரு அகதியைப் போல உணர செய்தது. உணவு முடிந்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டனர். கார் ஒரு பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்பின் முன்னால் வந்து நின்றது. 11வது மாடியில் இருந்த தீபக்கின் வீட்டிற்கு அவர்கள் லிஃப்ட் மூலமாக சென்றனர். கார்த்திகா முதல் முறையாக லிஃப்டில் ஏறிய போது பூமி நழுவுவது போல உணர்ந்து தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். தீபக் சிரித்துக்கொண்டே, "பழகிடும் கார்த்திகா, இது சென்னை" என்று மெதுவாக சொன்னான். வீட்டின் கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் கார்த்திகா அப்படியே திகைத்து நின்றாள். அது ஒரு வீடா அல்லது அரண்மனையா என்று அவளுக்கு புரியவில்லை. தரை பளிங்கு போல ஜொலித்தது. சோஃபா, தொலைக்காட்சி, பெரிய திரைசீலைகள் என அனைத்தும் நவீனமயமாகவே இருந்தன. அவள் சமையலறைக்குள் சென்று பார்த்தபோது இன்னும் மிரண்டு போனாள். அங்கே சமைப்பதற்கு விறகு அடுப்பு இல்லை. ஏன், சாதாரண கேஸ் அடுப்பு கூட அவளுக்கு தெரிந்த வடிவத்தில் இல்லை. எல்லாம் இண்டக்ஷன் அடுப்புகளாகவும் மைக்ரோவேவ் ஓவன்களாகவும் இருந்தன. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தால் அதில் எக்கச்சக்கமான பட்டன்கள் இருந்தன. "இங்கே பாரு கார்த்திகா, உனக்கு வேலை சுலபமாக இருக்கணும்னு எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக் வசதியோடு செட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு உனக்கு தெரியும் தானே" என்று தீபக் கேட்க கார்த்திகா மெல்ல தலையாட்டினாள். ஆனால் மனதிற்குள், "கடவுளே, தண்ணி குடிக்க கூட ஒரு பட்டன் அமுக்க வேண்டியிருக்கு. நான் எப்படி இந்த வீட்டை சமாளிக்க போகிறேன்" என்று கதறினாள். அந்த வீட்டின் ஒவ்வொரு வசதியும் அவளுக்கு ஒரு சவாலாகவும் அவளது பொய்யை அம்பலப்படுத்தும் ஒரு கருவியாகவும் அவளுக்கு தோன்றியது. மாலை நேரம் வந்ததும் தீபக் கார்த்திகாவின் பெட்டிகளை திறந்து அடுக்கி வைக்க உதவினான். அப்போது கார்த்திகா கொண்டு வந்திருந்த துணிகளை பார்த்துவிட்டு அவன் முகம் சற்று சுருங்கியது. "என்ன கார்த்திகா இது, இப்படி பெட்டி முழுக்க வெறும் புடவைங்களா இருக்குது? நீ காலேஜ் போகும்போது கூடவா இப்படி புடவை கட்டிக்கிட்டு போன? உங்ககிட்ட சுடிதார் இல்லையா, இல்லை ஜீன்ஸ் டாப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா" என்று கேட்டான். கார்த்திகா தயங்கியபடியே, "இல்லை, எனக்கு புடவைத்தான் வசதியாக இருக்குது. சுடிதாரெல்லாம் நான் போட்டதில்லை" என்று அப்பாவியாக பதில் கூறினாள். தீபக் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். என்ன சொல்கிற கார்த்திகா? நீ ஒரு சிட்டியில் BA படிச்சிருக்க. காலேஜ் போகிற பொண்ணுங்க எல்லாம் இப்போ எவ்வளவு அட்வான்ஸ்டாக இருக்காங்க. சரி விடு, நாளைக்கே நம்ம ஒரு பெரிய மாலுக்கு போய் உனக்கு நிறைய சுடிதார், வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடலாம்" என்றான். கார்த்திகா பதற்றமாக, "இல்லை, வேண்டாம், எனக்கு அதெல்லாம் போடுறது கொஞ்சம் கஷ்டம். நான் இப்படியே இருந்துக்கிறேனே" என்று கெஞ்சினாள். தீபக் அவளது கையை பற்றினான். "இங்கே பாரு கார்த்திகா, இது சென்னை.
இங்கே நீ எப்பவும் புடவை கட்டிக்கிட்டு இருந்தா உன்னை எல்லாரும் ஒரு மாதிரி கிராமத்து பொண்ணுன்னே பார்ப்பாங்க. நீ ஒரு படித்த பொண்ணு, ஒரு ப்ரொஃபஸரோட ஒய்ஃபு. இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும். நீ இப்படி பழமைவாதியாக இருந்தா எப்படி? படிப்புங்கிறது நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்லையும் தெரியணும் என்று மீண்டும் அந்த படிப்பு என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தான். அவனது ஒவ்வொரு பேச்சும் கார்த்திகாவை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் தள்ளியது. அவள் தான் ஒரு போலி என்பதை உணர்ந்து உள்ளுக்குள் செத்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை கார்த்திகா சமையலறை ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். தீபக் காஃபி குடித்து கொண்டிருந்த போது அவள் மெதுவாக அவனிடம் வந்து, இங்கே மார்க்கெட் எங்கே இருக்குது? அப்புறம் அந்த பால்காரர் எப்போ வருவார்? வீட்டுக்கு வந்து பால் ஊற்ற மாட்டாரா என்று மிகவும் அப்பாவியாக கேட்டாள். தீபக் குடித்து கொண்டிருந்த காஃபியை புரையேற விட்டுவிட்டு அவளை ஏதோ ஒரு வேற்று கிரகவாசியை பார்ப்பது போல ஒரு விசித்திரமான பார்வை பார்த்தான். வாட்? பால்காரனா? கார்த்திகா, இது அடுக்குமாடி குடியிருப்பு. இங்கே யாரும் மாடு ஓட்டிகிட்டு வந்து பாலெல்லாம் ஊற்ற மாட்டாங்க. எல்லாம் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் பேக்கெட் பாலாக தான் கிடைக்கும். இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வீட்டு வாசலில் கொண்டு வந்து வச்சிடுவாங்க என்றான். தீபக் அவளது கண்களை உற்று பார்த்து, ஏன் கார்த்திகா, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நீ வெளியூரில் தங்கி படித்தான்னு சொன்னாங்க. அங்கெல்லாம் நீ இதெல்லாம் பார்த்தது இல்லையா? சென்னை மாதிரி சிட்டியில் எப்படி இருக்கும்னு நீ புக்ஸில் கூட படித்ததில்லையா என்று அடுத்தடுத்த கேள்விகளை அடுக்கினான் தீபக். கார்த்திகாவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இல்லை, அது எங்கள் ஊர்ல எல்லாம் பால்காரர் தான் வருவார், அதான் கேட்டேன் என்று மழுப்பினாள். தீபக்கின் மனதில் முதல் முறையாக ஒரு சிறிய நெருடல் ஏற்பட்டது. ஒரு BA பட்டதாரி பெண், அதுவும் சிட்டியில் படித்து வளர்ந்தவள், இவ்வளவு சாதாரண விஷயங்களை கூட தெரியாமல் இருப்பது அவனுக்கு ஒரு புதிராகவே இருந்தது. ஆனாலும் அவளது அறியாமையை அவளது கிராமத்து வளர்ப்பு என்று தன் மனதை சமாதானம் செய்து கொண்டான். ஆனால் கார்த்திகாவோ அடுத்த கேள்வி எங்கே தன் கல்வியை பற்றி வந்துவிடுமோ என்று ஒவ்வொரு நொடியும் மரண பயத்தில் இருந்தாள். இரவு மெல்ல நகர்ந்து நள்ளிரவை தொட்டிருந்தது. சென்னையின் அடுக்குமாடி குடியிருப்பின் 11வது மாடியில் இருந்த அந்த அறை வெளி உலகத்தின் சத்தங்கள் ஏதுமின்றி ஒரு விசித்திரமான அமைதியில் மூழ்கியிருந்தது. ஜன்னல் திரைகளுக்கு அப்பால் நகரத்தின் மின்விளக்குகள் நட்சத்திரங்களைப் போல சிதறி கிடந்தன. அறையின் உள்ளே மெல்லிய நைட் லேம்ப் வெளிச்சம் மட்டும் படர்ந்திருக்க, மல்லிகை பூக்களின் வாசம் மெல்ல தன் வீரியத்தை இழந்து ஒரு விதமான இறுக்கமான வாசனையாக மாறியிருந்தது. தீபக் மெல்ல கார்த்திகாவின் அருகில் வந்தான். அவன் ஒரு மென்மையான காட்டன் உடையை அணிந்திருந்தான். அவன் முகத்தில் இப்போது ஒரு சாதாரண ஆணின் தேடலும் தன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே இருந்தது. அவன் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து கார்த்திகாவின் தோள்களை தொட்டான். அவனது விரல்கள் பட்ட மாத்திரத்திலேயே கார்த்திகாவின் உடல் ஒரு மின்னல் தாக்கியது போல நடுங்கியது. அவளது விரல்கள் போர்வையின் முனையை இறுக பற்றி கொண்டன. கார்த்திகா, இன்னும் எவ்வளவு நேரம்தான் இப்படி ஒரு சிலையை போலவே இருப்ப என்று தீபக் மெல்லிய குரலில் கேட்டான். அவன் அவளது முகவாயை தூக்கி தன் கண்களை பார்க்க வைத்தான். கல்யாணம் ஆகி 2 நாள் ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட ஒரு சாதாரண சிரிப்பை கூட என்னால் பார்க்க முடியலை. மண்டபத்தில் பயப்பட்ட, இங்கே வந்தும் பயப்படுற. நான் என்ன அவ்வளோ மோசமானவனா? நம்ம 2 பேரும் சமமானவங்க கார்த்திகா. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு தயக்கம் என்று கேட்டுக்கொண்டே அவன் அவளது நெற்றியில் விழுந்திருந்த ஒரு முடியை சரி செய்து மெல்ல அவளது கன்னத்தை வருடினான். அவனது மூச்சுக்காற்று அவளது முகத்தில் பட்டபோது கார்த்திகாவுக்கு தலை சுற்றியது. தீபக் அவளை இன்னும் நெருங்கி அணைக்க முற்பட்டான். அவனது கைகள் அவளது முதுகில் படர்ந்தபோது கார்த்திகாவால் அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. அந்த தொடுதல் அவளுக்கு அன்பாக தெரியவில்லை, மாறாக ஒரு மாபெரும் துரோகத்தின் அடையாளமாக தெரிந்தது. அவள் சட்டென்று அவனது கைகளை விலக்கிவிட்டு கட்டிலை விட்டு தள்ளி நின்றாள். அவளது கண்கள் இருண்டு கண்ணீர் கன்னத்தில் வழிந்து கொண்டிருந்தது. சார் ப்ளீஸ் சார், என்னை தொடாதுங்க, என்னால் இதை தாங்கிக்க முடியல என்று அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். தீபக் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனான். அவன் எழுந்து அவள் அருகே வந்து, என்னாச்சு கார்த்திகா, ஏன் இப்படி செய்கிற? நான் ஒன்றும் உன்னை வற்புறுத்தலையே. நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா? இல்லை தப்பாக நடந்துக்கிறேனா
என்று பதற்றமாக கேட்டான். கார்த்திகா தன் இரு கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு தரையிலேயே அமர்ந்து விட்டாள். இல்லை இல்லை சார், தப்பு தப்பு உங்கள் மேலே இல்லை, என்னோட மேலே, என் அப்பா மேலே. நீங்கள் நினைக்கிற அந்த படித்த பொண்ணு நான் இல்லை சார். உங்களோட இந்த அன்புக்கு நான் துரோகம் செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட என்னால் இந்த பொய்யை சுமக்க முடியாது. உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். இதை சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தினாலும் சரி, இல்லை கொன்னாலும் சரி, நான் ஏற்றுக்கிறேன் என்று அழுதாள். தீபக்கின் கண்கள் விரிந்தன. அவனது இதய துடிப்பு அதிகரித்தது. என்ன என்ன உண்மை கார்த்திகா? நீ என்ன சொல்ல வர என்று அவன் கேட்க, கார்த்திகா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவளது பார்வை ஒரு மரண விளிம்பில் நிற்கும் ஜீவனைப் போல இருந்தது. அவள் தன் வாயை திறந்து அந்த ரகசியத்தை சொல்ல முற்பட்ட அந்த நொடியில் அந்த அறையின் மின்விசிறி ஒரு விசித்திரமான சத்தத்தை எழுப்பியது. சார், உங்களுக்கு பிடிச்சது அந்த படிப்பு, ஆனால் எனக்கு அந்த படிப்பு என்று அவள் உண்மையை மெதுவாக சொல்லத் தொடங்கினாள். அந்த அறையில் நிலவிய அமைதி அவளது வார்த்தைகளுக்காக காத்து கொண்டிருந்தது. கார்த்திகா இதுவரை சுமந்து வந்த பொய் இந்த தருணத்தில் உடையப் போகிறதா?